வணக்கம். தியானம் பத்தி தெரிஞ்சுக்க நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஆனா, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு குழப்பம் இருக்கு. ஆமா. அதனால ஆரம்ப நிலையாளர்களுக்காக நீங்க பகிர்ந்துகிட்ட சில குறிப்புகளை வச்சு நாம இன்னைக்கு ஆழமா பேசப் போறோம். கண்டிப்பா. இது தியானம் ஆரம்ப நிலையாளர்களுக்காகன்னு ஒரு புத்தகம். புத்த மடாலயங்களோட போதனைகளை அடிப்படையா வச்சது. ம். நம்ம நோக்கம் ரொம்ப சிம்பிள். தியானம்னா ஏதோ பெரிய மர்மம் அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைக்கிறத உடைச்சு, ஓ இவ்வளவுதானான்னு உங்களுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல கொடுக்கறது தான். சரியா சொன்னீங்க. இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இதுக்காக நீங்க ஒரு பௌத்தரா மாறணும்னு அவசியமே இல்ல. ஆமா, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. இது ஒரு மனப்பயிற்சி. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில அந்த பரபரப்பான நேரத்துல கூட கொஞ்சம் விழிப்புணர்வோட, கொஞ்சம் கருணையோட எப்படி இருக்கிறதுங்கிற ஒரு திறமைய வளர்த்துக்க முடியுமான்னு பாக்குறது தான். சரி, அப்போ கேள்வியில இருந்தே ஆரம்பிக்கலாமே. எதுக்காக தியானம் பண்ணணும்? நம்ம மனசை அமைதிப்படுத்துறதுக்கு மட்டும்தானா? இல்ல, அதுக்கு மேல நெறைய இருக்கு. இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, தியானத்தோட உண்மையான நோக்கம் ஏதோ சடங்குகள் செய்யறதோ இல்ல ஒரு சூப்பர் பவர் அடையறதோ இல்ல. கரெக்ட். நமக்குள்ளேயே இருக்கிற அமைதியை நாமளே கண்டுபிடிக்கிறது தான். இத புத்தரோட ஞானோதயம் அல்லது விழிப்பு என்கிற ஒரு ஐடியாவோட தொடர்பு படுத்துறாங்க. ம். அந்த விழிப்புங்கிற வார்த்தை சிலருக்கு கொஞ்சம் மத சம்பந்தமானதா தோணலாம். ஆனா அது அப்படி இல்ல. அது என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அது ஒரு புரிதல். வாழ்க்கைனா என்ன? அதோட அடிப்படை உண்மைகள் என்னன்னு புரிஞ்சுக்கிறது. அதுல ஒரு முக்கியமான உண்மை நிலையாமை. நிலையாமை, அதாவது எதுவுமே நிரந்தரம் இல்ல. ஆமா. இந்த உலகத்துல எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். நம்மளோட உணர்ச்சிகள், எண்ணங்கள், சந்தோஷம், கஷ்டம்னு எதுவுமே பெர்மனன்ட் இல்ல. இந்த உண்மைய நம்ம வெறும் புத்தகத்துல படிக்காம நேரடியா உணர்றதுக்கு தியானம் ஒரு கருவியா இருக்கு. ஓ, இதத்தான் அந்த புத்தகம் ஒரு மாதிரி முரணா ஆனா ரொம்ப அழகா பாதுகாப்பின்மையின் ஞானம் அப்படின்னு சொல்லுது போல. ஆமா, விஸ்டம் ஆஃப் இன்செக்யூரிட்டி. கேட்கவே வித்தியாசமா இருக்குல்ல. பாதுகாப்பு இல்லாம இருக்கிறதுல என்ன ஞானம் இருக்க முடியும்? ஆனா நீங்க சொன்ன மாதிரி மாற்றம்ங்கிறது தான் வாழ்க்கையோட ஒரே மாறாத விதி. சரி. அதை எதிர்த்து சண்டை போடாம சரி இது இப்படித்தான்னு ஏத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்மள வளைச்சு கொடுத்து வாழ கத்து கொடுக்கறது தான் இந்த தியானம். ஒரு உதாரணத்தோட சொன்னா இன்னும் நல்லா புரியும். கரெக்ட். அந்த புத்தகத்திலேயே ஒரு சின்ன உதாரணம் இருக்கு. நீங்க ஒரு காஃபி ஷாப்ல உட்கார்ந்திருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். ஓகே. மனசே எங்கெங்கேயோ ஓடுது. நாளைக்கு ஆபீஸ்ல என்ன நடக்குமோ, வீட்ல என்ன பிரச்சனை வருமோன்னு ஒரே குழப்பம். இது எப்பவும் நடக்கிறது தான். ஆமா, அந்த நேரத்துல ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் உங்க கவனத்தை அந்த காஃபி மேல திருப்பினா போதும். அதோட வாசனை, அந்த கப் கையில படுற சூடு, சுத்தி கேக்குற அந்த மெல்லிய சத்தம். ஆ, அந்த நொடியில கவனம் வைக்கும்போது மனசு நிகழ்காலத்துக்கு திரும்பி வருது. எக்ஸாக்ட்லி. எதிர்காலத்திலிருந்தும் கடந்த காலத்திலிருந்தும் இந்த நொடிக்கு திரும்பி வருது. ஆமா, அந்த ஒரு நொடி நிம்மதியா இருக்கும். ஆனா அடுத்த நொடியே மறுபடியும் மனசு பழைய இடத்துக்கு ஓடிடுமே. ஓடும், நிச்சயமா ஓடும். அதுதான் மனசோட இயல்பு. ஆனா இது ஒரு பயிற்சி. திரும்ப திரும்ப இத செய்யும்போது நம்மளோட எதிர்வினை ஆற்றும் பழக்கம் மாறுது. எப்படி மாறுது? ஒரு கஷ்டம் வந்தா உடனே உடைஞ்சு போறதுக்கோ, இல்ல ஒரு சந்தோஷம் வந்தா தலகால் புரியாம ஆடுறதுக்கோ பதிலா, ஓ ஒரு கஷ்டமான உணர்ச்சி வந்திருக்கு அல்லது ஒரு சந்தோஷமான உணர்ச்சி வந்திருக்குன்னு அத வெறுமனே கவனிக்க கத்துக்கிறோம். ஒரு பார்வையாளரா பாக்குற மாதிரி. ஆமா. காலப்போக்குல இது நம்மகிட்டயும் மத்தவங்க கிட்டயும் ஒரு கருணையான பார்வைய வளர்க்குது. சரி, கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதை ஆரம்பிக்கிறதான் பெரிய வேலையா தெரியுது. ஒரு புது பழக்கத்தை எப்படி ஆரம்பிக்கிறது? அந்த புத்தகம் சொல்ற முதல் பயிற்சி என்ன? ரொம்ப எளிமையானது. நம்ம கூடவே எப்பவும் இருக்கிற ஒரு விஷயத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அதென்ன? நம்மளோட மூச்சு. சுவாசத்தோட இணையறது தான் முதல் படி. சரி, அதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட முறைகள் இருக்கா? தரையில தான் உட்காரணுமா? எப்படி உட்காரணும்? அதான் இல்ல. வசதி தான் முக்கியம். நீங்க தரையில ஒரு குஷன் போட்டு சம்மணம் போட்டு உட்காரலாம். இல்லனா ஒரு நாற்காலியில சாய்ந்து உட்காரலாம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அது ஓகே. அப்போ முக்கியமானது ரெண்டே விஷயம்தான். ஒன்னு, உங்க முதுகு தண்டு நேரா இருக்கணும், ஆனா ரொம்ப இறுக்கமா விரைப்பா இருக்கக்கூடாது. ஆமா, ரிலாக்ஸ்டா இருக்கணும். ரெண்டாவது கவனம். கரெக்ட். உங்க கவனத்தை மூச்சு மேல வைக்கணும். அத ஒரு நங்குற மாதிரி பயன்படுத்திக்கணும். அதை கண்ட்ரோல் பண்ண நினைக்காம அது இயல்பா உள்ள போயிட்டு வர்றத சும்மா கவனிச்சா போதும் இல்லையா? சரியா சொன்னீங்க. சிலருக்கு மூக்கு நுண்ணில காத்து படுறது தெரியும், சிலருக்கு மார்பு விரிஞ்சு சுருங்குறது தெரியும், சிலருக்கு வயிறு மேல கீழே போறது தெரியும். இதுல ஏதாவது ஒண்ணுல கவனத்தை வைக்கணும். ஆனா இங்கதான் பெரிய சவாலே வருது. மனசு அலைப்பாயிறது. ஆமா,
கண்ணை மூடி உட்கார்ந்த 2வது நிமிஷம் மனசு எங்கெங்கேயோ ஓட ஆரம்பிக்குது. நேத்து பார்த்த சினிமா, நாளைக்கு கட்ட வேண்டிய பில், 10 வருஷம் முன்னாடி யாரோ சொன்ன வார்த்தைன்னு. சம்பந்தமே இல்லாம ஓடும். இதுதான் என்னோட பிரச்சனையே. 10 செகண்ட் கூட கவனம் நிக்க மாட்டேங்குது. இதனால தியானம் பண்ண உட்கார்ந்தா அமைதி வர்றதுக்கு பதிலா, ச்சே நம்மால இது கூட முடியலையேன்னு ஒரு விரக்தி தான் அதிகமாகுது. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அந்த விரக்தி தான் தியானத்தை விட்டு பலரையும் ஓட வைக்குது. ஆனா இங்கதான் அந்த புத்தகம் ஒரு அழகான உவமைய சொல்லுது. என்ன அது? நம்ம மனசு ஒரு சின்ன நாய்க்குட்டி மாதிரி. நாய்க்குட்டியா? ஆமா, நீங்க அத ஒரே இடத்துல உட்கார சொன்னா அது கேட்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்காக அதை அடிச்சு திட்ட முடியுமா? முடியாது. மென்மையா இங்க வா செல்லம் அன்னு கூக்கிட்டு மறுபடியும் இடத்துல உட்கார வைப்போம். அதே மாதிரிதான் நம்ம மனசும். அது அலைப்பாயும் போது அடடா மனசு எங்கேயோ போயிடுச்சேன்னு மென்மையா கவனிச்சுட்டு மறுபடியும் உங்க கவனத்தை மூச்சுக்கு கொண்டு வரணும். நம்மள நாமளே திட்டிக்க கூடாது. கண்டிப்பா கூடாது. இது ரொம்ப முக்கியம். அப்போ மனச காலி பண்றது நோக்கம் இல்லையா? நிச்சயமா இல்ல. அது சாத்தியமும் இல்ல. மனசோட இயல்பே சிந்திக்கிறது தான். அப்போ நோக்கம் என்ன? நோக்கம் என்னன்னா மனசு அலைப்பாயுதுங்கிறத கவனிக்கிறது. அந்த கவனிக்கும் தன்மைதான் விழிப்புணர்வு. ஒவ்வொரு தடவையும் நீங்க உங்க கவனத்தை மூச்சுக்கு திரும்ப கொண்டு வரும்போதும் அந்த விழிப்புணர்வுங்கிற தசை இன்னும் வலுவாகுது. ஓ, அது ஒரு மசில் மாதிரி. ஆமா, அது காலப்போக்குல நிகழ்காலத்துல வாழ்ற திறனை உங்களுக்கு கொடுக்கும். சரி, இந்த மூச்சு காத்து மேல கவனம் வைக்கிறது ஒரு நல்ல முதல் படி. ஆனா நம்ம உடம்புல வலி, அரிப்பு, அசௌகரியம்னு வேற பல உணர்வுகள் வருமே. வரும். அதையெல்லாம் என்ன பண்றது? தியானம் செய்யும்போது அதையெல்லாம் கண்டுக்காம விட்டுடணுமா? இல்ல அதுக்கு ஒரு வழி இருக்கா? ரொம்ப முக்கியமான கேள்வி. மூச்சுக்கு அடுத்தபடியா தியான பயிற்சி 2 நம்ம உடல் உணர்வுகளை எப்படி கையாளுறதுன்னு சொல்லி கொடுக்குது. ஓகே. நீங்க அமைதியா உட்கார ஆரம்பிக்கும்போது இதுவரைக்கும் நீங்க கவனிக்காத சின்ன சின்ன வலிகள், இறுக்கங்கள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். முதுகு வலி, தோள்பட்டை இறுக்கம்னு பலதும் தெரியும். ஆமா, தெரியும். அதை எதிர்த்து போராடாம அதையும் வரவேற்கணும். வரவேற்கணுமா? வலிய போயா அது எப்படி முடியும்? முடியும். அந்த புத்தகம் 3 வகையான வலிகளை அடையாளம் காட்டுது. முதல் வகை எச்சரிக்கை அறிகுறிகள். அதாவது நீங்க உட்கார்ந்திருக்கிற நிலை சரியில்லை, அத மாத்துங்கன்னு உங்க உடம்பு சொல்ற சிக்னல். அத உடனே மாத்திடணும். ஆமா. 2வது வகை நீங்க நிலைய மாத்தினதுக்கு அப்புறம் வர்ற அசௌகரியம், கால் மரத்து போறது மாதிரி. இது கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். 3வது வகை தான் முக்கியமானது. அது என்ன? மன அழுத்தத்தால நம்ம உடம்புல தங்கி இருக்கிற இறுக்கங்கள், தோள்பட்டை, தாடை பகுதியில் இருக்கிற வலிகள். ஆமா, எனக்கெல்லாம் தாடையில அடிக்கடி வலிக்கும். அதை என்ன செய்யணும்? அதை எதிர்த்து சண்டை போடாம வெறுமனே கவனிக்கணும். ஓ, என்னோட தோள்பட்டையில ஒரு இறுக்கம் இருக்கு அப்படின்னு ஒரு விஞ்ஞானி மாதிரி ஆராயணும். அது எப்படி இருக்கு? குத்துற மாதிரி இருக்கா? எரியற மாதிரி இருக்கா? அந்த வலியோடவே இருக்கணும். ஆமா, அந்த வலியோடவே உங்க சுவாசத்தை அனுப்புற மாதிரி கற்பனை பண்ணலாம். இப்படி செய்யும்போது அந்த வலியோட நீங்க வச்சிருக்கிற உறவு மாறுது. அது உங்க எதிரி இல்ல, உங்க உடம்பு உங்ககிட்ட பேசுற ஒரு மொழிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். சரி, உடம்புல இருக்கிற வலியே கவனிக்கலாம். ஆனா அதை விட பெரிய சவால் மனசுல வர்ற கோபம், பயம், ஆசை மாதிரி உணர்ச்சிகள் தானே. ஆமா, தியானத்துல உட்கார்ந்தா அதெல்லாம் இன்னும் பெருசா தெரியுமே. அது எப்படிதான் கையாள்றதுன்னு அந்த புத்தகத்துல ஏதாவது சொல்லியிருக்கா? நிச்சயமா. அதுதான் தியான பயிற்சி 3, உணர்ச்சிகளுடன் பணியாற்றுதல். இதுதான் தியானத்தோட உச்சக்கட்ட சவால்கள்ல ஒண்ணு. திடீர்னு ஒரு பயம் வரும், இல்ல கட்டுப்படுத்த முடியாத கோபம் வரும். நாம என்ன பண்ணுவோம்? ஒண்ணு அந்த உணர்ச்சியில மூழ்கிடுவோம், இல்லனா அதை அடக்க முயற்சிப்போம். 2மே தீர்வில்லைன்னு புத்தகம் சொல்லுது. அப்போ என்னதான் செய்யணும்? ஒரு கோபமான எண்ணம் வரும்போது அதை எப்படி கவனிக்க முடியும்? அது நம்மள முழுசா ஆக்கிரமிச்சிடுமே. அதுக்கு அந்த புத்தகம் ஒரு எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த உத்திய சொல்லுது. சொல்லுங்க. அந்த உணர்ச்சிக்கு மனசுக்குள்ளேயே பேர் வைக்கிறது. பேர் வைக்கிறதா? ஆமா. உதாரணத்துக்கு உங்களுக்கு கோபம் வந்தா உடனே அதுல மூழ்காம ஒரு சின்ன இடைவெளி எடுத்து, ஓ, கோபம் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள சொல்லிக்கணும். ஆசை வந்தா ஆசை வந்திருக்கு, பயம் வந்தா பயம் வந்திருக்கு. சும்மா பேர் வைக்கிறதுனால என்ன மாறிடும்? நிறைய மாறும். நீங்க ஒரு உணர்ச்சிக்கு பேர் வைக்கும்போது நீங்க அந்த உணர்ச்சியா இல்ல, அந்த உணர்ச்சிய கவனிக்கிறவரா மாறிடுறீங்க. ஓ, ஒரு சின்ன இடைவெளி கிடைக்குது. ஆமா, அது உங்களுக்கும் அந்த உணர்ச்சிக்கும் நடுவுல ஒரு சின்ன ஸ்பேஸ் உருவாக்குது. இது அந்த உணர்ச்சிய அடக்குற செயல் இல்ல, மாறா அதோட நிலையற்ற தன்மைய புரிஞ்சிக்கிற செயல். இந்த கோபம் வந்திருக்கானா இது நிரந்தரம் இல்ல, கொஞ்ச நேரத்துல போயிடுங்கிற புரிதல். கரெக்டா சொன்னீங்க.
இது உணர்ச்சிகளால அடிச்சிட்டு போகாம உங்க வாழ்க்கைய நீங்களே கட்டுப்படுத்துற சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கும். அப்போ இந்த பயிற்சிகள் எல்லாம் செய்யறதுனால கடைசியில நமக்கு என்ன கிடைக்கும்? மன அழுத்தம் குறையிறது, உள் சுதந்திரம் கிடைக்கிறது, விழிப்புணர்வு, கருணை இதெல்லாம் வளருதுன்னு ஆதாரம் சொல்லுது. ம் ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயத்த அந்த புத்தகம் சொல்லுது. தியானம்னா அமைதியா மென்மையா இருக்கிறதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா புத்தகம் அத ஆன்மீக போர் வீரன்னு ஒரு சக்தி வாய்ந்த உருவகத்தோட ஒப்பிடுது. அது என்னது? அது ஒரு அருமையான கருத்து. தியானம்ங்கிறது எப்பவும் அமைதியா பூந்தோட்டத்துல நடக்கிற மாதிரி இருக்காது. இல்லையா? சில நேரங்கள்ல அது ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கும். உங்க மனசுக்குள்ள புதைஞ்சு கிடக்கிற பயங்கள், கோபங்கள், குற்ற உணர்வுகள் எல்லாத்தையும் நேருக்கு நேர் சந்திக்க வேண்டியிருக்கும். அதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஆமா. அந்த தைரியத்தோட நம்மளோட உள் உலகத்தை எதிர்கொள்றவங்கள தான் ஆன்மீக போர்வீரன்னு புத்தகம் சொல்லுது. இது ஒரு மென்மையான பூ இல்ல, நம்மளோட அறியாமைய வெற்ற ஒரு கூர்மையான வாள் மாதிரி. கேட்கவே சக்தி வாய்ந்ததா இருக்கு. ஆனா இத ஒரு விமர்சன பார்வையோடும் பார்க்கணும் இல்லையா? இந்த விழிப்புணர்வு, தியானம்ங்கிறது எல்லாருக்குமான தீர்வா? நல்ல கேள்வி. இல்ல இதுலயும் சில வரம்புகள் இருக்கா? கண்டிப்பா. அந்த ஆதாரமே இத சுட்டிக்காட்டுது. விழிப்புணர்வுங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாது. சில மனநல பாதிப்புகள் இருக்கிறவங்களுக்கு இது சில சமயம் பிரச்சனைகளை அதிகப்படுத்தலாம். அப்போ அவங்களுக்கு என்ன மாற்று? அதுக்கு பதிலா வேற அணுகுமுறைகள் இருக்கு. உதாரணத்துக்கு அறிவாற்றங்கடத்தை சிகிச்சை, அதாவது சிபிடின்னு சொல்லுவாங்க. சிபிடி அது தியானத்திலிருந்து எப்படி வித்தியாசப்படுது? எளிமையா சொல்லணும்னா, தியானம் நம்மளோட எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் தீர்ப்பு சொல்லாம கவனிக்க சொல்லுது. சரி. ஆனா சிபிடி நம்ம கிட்ட இருக்கிற எதிர்மறையான தவறான எண்ணங்களை எப்படி அடையாளம் கண்டு அதை கேள்வி கேட்டு மாத்தி யோசிக்கிறதுன்னு பயிற்சி கொடுக்குது. ஓ, ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். நான் எதுக்குமே லாயக்கில்லன்னு ஒரு எண்ணம் வந்தா தியானம் ஒரு எண்ணம் வந்திருக்குன்னு கவனிக்க சொல்லும். ஆனா சிபிடி இந்த எண்ணத்துக்கு என்ன ஆதாரம் இருக்கு, இது உண்மையா நான் கேள்வி கேட்க வச்சு அந்த எண்ணத்தோட வடிவத்தையே மாற்ற முயற்சிக்கும். புரியுது. இது சிலருக்கு தியானத்தை விட பொருத்தமானதா இருக்கலாம். ஆமா. இது ஒரு முக்கியமான நுணுக்கம். அப்போ உங்களுக்கு எது பொருந்துதோ அதை கண்டுபிடிச்சு அதுல உறுதியா இருக்கிறது தான் முக்கியம். ஒரு பியானோ கத்துக்கிற மாதிரி. ஆமா, ஒரு பயிற்சியை தேர்ந்தெடுத்து அதுல தொடர்ந்து ஈடுபடணும்னு ஆதாரம் வலியுறுத்துது. தனியா செய்யறத விட ஒரு ஆசிரியரோட வழிகாட்டுதலோடையோ இல்ல ஒரு குழுவோட சேர்ந்து செய்யறப்போ இது இன்னும் உதவியா இருக்கும். ஒழுக்கமும் விடாமுயற்சியும் அவசியம். ஆமா, இது ஒரு திறமை ஒரே நாள்ல வராது. கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்க வேண்டிய ஒண்ணு. விரக்தி வரும், சலிப்பு வரும், ஆனா அதையும் தாண்டி தொடர்ந்து பயிற்சி செய்யறதுல தான் வெற்றியே இருக்கு. அப்போ இந்த எல்லா தகவல்களையும் சுருக்கமா தொகுத்து பார்த்தா தியானம்ங்கிறது ஒரு மத நம்பிக்கை இல்ல. இல்லவே இல்ல. அது ஒரு நடைமுறை திறன். நம்ம மனசுக்குள்ள விழிப்புணர்வையும் நம்ம மேலையும் மத்தவங்க மேலையும் கருணையும் வளர்த்துக்கிற ஒரு பயிற்சி. ஆரம்பிக்கிறதுக்கு உங்க மூச்சோட இணைஞ்சா போதும். உங்க மனசு நாய்க்குட்டி மாதிரி அலைபாயும் போது அதோட சண்டை போடாம மென்மையா அதை திரும்ப கொண்டு வாங்க. ஆமா. படிப்படியா உங்க உடல் உணர்வுகள், மன உணர்ச்சிகள்னு எல்லாத்தையும் நிகழ்காலத்துல இருந்து கவனிக்க கத்துக்கோங்க. அடுத்த தடவை உங்களுக்கு எரிச்சல், பொறுமையின்மை இல்லனா கவலை மாதிரி ஒரு வலுவான உணர்ச்சி வரும்போது உடனே அதுக்கு எதிர்வினையாற்றாம ஒரே ஒரு நொடி நிறுத்தி, ஓ இப்ப எனக்குள்ள எரிச்சலுங்கிற உணர்ச்சி இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ளே அதை பேரிட்டு பார்த்தா என்ன நடக்கலாம். அந்த ஒரு கண விழிப்புணர்வு உங்களுக்கும் அந்த உணர்ச்சிக்கும் இடையில என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் யோசிச்சு பாருங்க.